தக் லைஃப் திரைப்படத்தை நாங்களே கர்நாடகாவில் தற்காலிகமாக வெளியிட மாட்டோம் என ராஜ்கமல் தரப்பு நீதிமன்றத்தில், கர்நாடக நீதிமன்றத்தில் தெரிவித்தது. முதல்ல இந்த விஷயத்தை நீதிமன்றம் வரை கொண்டு சென்றது ராஜ்கமல் நிறுவனம் தான். கமல் சார்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனோட பின்னணி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதனுடைய இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. அதுல பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவர்கள் கூட கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது எதேச்சையாக நாம் எல்லாம் ஒரே குடும்பம், தமிழில் இருந்து தான் பிறந்தது கன்னட மொழி என்ற ஒரு விஷயத்தை கமல்ஹாசன் பதிவு செய்திருந்தார். இதுதான் இவ்வளவு பெரிய சர்ச்சைக்கும் பிரச்சனைக்கும் போராட்டங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. கர்நாடகாவில் முதலில் இது ஆரம்பிக்கப்பட்டது கன்னட அமைப்புகளால். ஒரு கட்டத்தில் அழுத்தம் அதிகமாகவே கர்நாடக திரைப்பட சம்மேளனம் இதுல தலையிட்டுச்சு. கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. ஆனா கமல் அவர்கள் மறுநாளே, இந்த அறிவிப்பு வெளிவந்த மறுநாளே, நான் எதையும் தவறாக கூறவில்லை, எனக்கு தெரிந்த அறிஞர்கள், ஆர்வலர்கள் கூறிய விஷயங்களை நான் இங்க பதிவு செஞ்சேன், இதனால என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் அப்புறமும் நாங்கள் திரைப்படத்தை மன்னிப்பு கேட்காவிட்டால் திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு திரைப்பட சம்மேளனம் சார்ல முடிவெடுக்கப்படுது. இந்த நிலையில நீதிமன்றத்தை நாடுகிறார். நீதிமன்றம் இன்று பல்வேறு கேள்விகளை கமல் கூட முன் வச்சது. அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். இப்ப நம்மளோட சிபிஎம் தலைவர் அருணன் இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த கமல்ஹாசன் விவகாரம் எங்கேயோ ஒரு பக்கம் கர்நாடகா, தமிழ்நாடு அரசியலா மாறுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, அதாவது ரொம்ப வேதனையா இருக்கு. கமல் சொன்னது ஒரு மொழியியல் பற்றிய ஒரு கருத்து. நீங்க அந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லலாம், உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கலாம். ஏன்னா மொழிகள் எப்படி தோன்றின என்பது பற்றி பொதுவாக ஒரு விவாதம் எப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். மொழியியலாளர்கள் அதை பற்றி கருத்துக்கள் கூடிக்கிட்டு இருக்காங்க. தனக்கு தெரிந்த ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்து உங்களுக்கு உடன்பாடாக இல்லை என்றால் நீங்கள் மாற்று கருத்தை சொல்லலாம், மறுப்பு தெரிவிக்கலாம், இல்ல இதுதான் சரியான கருத்துன்னு உங்க தரப்ப சொல்லலாம். அது உரிமை உண்டு. அதை விட்டு இவர் ஒரு கருத்து சொன்னாலே அதுவே தப்பு என்பதை தாண்டி அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அங்க கர்நாடகத்துல சில தரப்பினர் கிளம்பினது என்பது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இதுல இவருடைய திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுவது என்பது ஒரு மிரட்டல். இந்த மிரட்டலுக்கு அங்க இருக்கக்கூடிய திரையுலகமும் பணிந்தது என்பது கூடுதல் வேதனை. வேதனைக்கு மேல வேதனை என்னன்னா, இப்ப நீதிமன்றம் இவரை பார்த்து பல கேள்விகள் கேட்டு நீங்க மன்னிப்பு கேட்கணும் என்பது போல சொல்லி அது ஒரு கருத்தை சொல்லி இருப்பது என்பது ரொம்ப வினோதமா இருக்குது. உதாரணமா நீதிமன்றம் இவரை பார்த்து கேக்குது, நீங்க என்ன மொழியியல் வல்லுநரா, நீங்க எதை வச்சு சொன்னீங்க ஒரு கருத்தை அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நாம கேட்கலாம், நீதிமன்றம் பற்றி என்ன மொழியியல் வல்லுநர்களை கொண்டவங்களா? அவங்க சட்டப்படிதான் சொல்ல முடியும், அவங்க சட்ட வல்லுநர்கள், ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே இப்ப கமல் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து தப்பு அல்லது சரி என்று நீதிமன்றம் சட்ட முடிவுக்கு வர முடியாதுல்ல. அப்படி இருக்கும் பொழுது கமலை பார்த்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீதிமன்றமும் சொல்ல, அவர் இது விளக்கம் சொல்லியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஐயா நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் என்று. இப்ப நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன். ஒரு திராவிட மொழி குடும்பம் என்று ஒரு குடும்பம் இருப்பது அநேகமா எல்லாரும் ஒப்புக்கொள்றாங்க. இந்து ஆரிய மொழி குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. அது சமஸ்கிருதத்துல இருந்து வந்த மொழிகள். அதே போல திராவிட மொழி குடும்பம் என்று ஒன்று இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளாலும் ஏற்றுக்கொண்டது. நீங்க பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியத்தை எடுத்து புரட்டி பாருங்க, அதுல திராவிட மொழி குடும்பம்னு அடிச்சீங்கன்னா உள்ளுக்கு புற விவரங்கள் வரும். அதுல சில கருத்துக்கள் இருக்கு. இப்ப இந்த கருத்துக்களின் அடிப்படையில ஒருத்தர் சொல்லலாம், இன்னொருத்தர் மறுக்கலாம். இது ஒரு விவாதம் என்பது ஒரு தொடர் நிகழ்வாக போய்கிட்டே இருக்கும். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிடிச்ச கருத்தை சொன்னா, இல்ல இது தப்பு, மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி உங்க படத்தை நாங்க வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என்பது இது ஒரு சர்வாதிகார துணியாக, மிரட்டல் துணியாக இருப்பது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். நீதிமன்றம் ஏதோ இதை ஒத்தி வச்சிருக்கு என்று நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்த இது இப்படி போய்கொண்டே இருக்கக்கூடாது. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொன்னேன், உங்களுக்கு பிடிக்கல, சரி, ஆனா நான் என்ன அர்த்தத்துல சொன்னேன், நாமெல்லாம் ஒரு குடும்பம்
அது பிரச்சனை வந்து இது வந்து அதிகமா எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடியது. திராவிட மொழி குடும்பத்துல தமிழும் இருக்கு, கன்னடமும் இருக்கு. ஆகவே இதுல இன்னும் ஆழமா போய் எதுல இருந்து எது வந்தது அல்லது எல்லாமே வேற ஒரு தொல் மொழி வேறு ஒன்றிலிருந்து வந்ததா, இதெல்லாம் வாதங்கள் இருக்கு. இந்த வாதங்கள் நடக்கட்டும். ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னார் என்பதற்காக மிரட்டுவது, அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பது, அப்புறம் வந்து அவருடைய தொழிலை பாதிக்கிற வகையில வந்து மிரட்டுவது என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அநியாயம். ஆகவே நீதிமன்றம் வந்து ஒரு சரியான முறையில இதை அணுகி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய கருத்து. உங்க கருத்துக்களுக்கு நன்றி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். me too love you, thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.